मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना कंठे भद्रादि सुभगे जीव शरदां शतम् मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना कंठे भद्रादि सुभगे जीव शरदां शतम् मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना कंठे भद्रादि सुभगे जीव शरदां शतम्. நல்லா இருக்கு. அப்பாட்ட ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. போம்மா. நல்லா இருங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும். சம்மந்தி, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. இத பண்றேங்க. நல்லா இருமா. உன் மனசும் போல வாழ்க்கை இருக்கணும். கௌதம், ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க சித்தப்பா. நல்லா இருக்கு மாப்பிள்ள. அப்புறம் சம்மந்தி, நான் இப்படி இருக்கேன்னு நடக்க வேண்டிய காரியங்களை தள்ளி போடாதீங்க. நீங்க இனிமே ஒண்ணுமே சொல்லாதீங்க. நந்தினி, நீ கூடவே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கமா. நீங்க வருத்தப்படாதீங்க மாமா. வீட்டுல நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. கௌதம், வாங்க கிளம்பலாம். மாமா, அப்ப நாங்க கிளம்புறோம். அம்மா, இதோ வரேன். தாத்தா, உங்களுக்கு உடம்பு சரியாயிடும். நீங்க உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. நான் உங்களுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். வா சம்பந்தி, உங்களுக்கு இப்படி இருக்கிற இந்த நிலைமையில கூட பெரிய மனசோட கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டீங்க. என் பொண்ணு சாந்தி ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கா. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அதிர்ஷ்டம் ஒண்ணும் இல்லை. உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வருது என்னோட அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். நீங்க கவலைப்படாத தாத்தா. சித்தியை நான் பாத்துக்கிறேன். வா, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப சந்தோஷம் அம்மா. ஓகே தாத்தா. அசோக், அப்பா எல்லாத்தையும் கிட்ட இருந்து பாத்துக்க. போயிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா. என்ன அப்படி பாக்குறீங்க? டேய், வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா மாமா கிட்ட. வா, வாடா. ஆசீர்வாதம் வாங்க. யாருமா நீங்க? என்ன வேணும்? கமிஷனர் சார் பார்க்கணும். கமிஷனரை பார்க்க அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கியிருக்கீங்களா? ரிப்போர்ட்டர் பூஜை வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. ஓகே. சார், சேனல் ரிப்போர்ட்டர் பூஜான்னு ஒரு மேடம் வந்திருக்காங்க சார். ஓகே சார். சரி சார். ஓகே சார். மேடம் அங்கே வெயிட் பண்ணுங்க, சார் வந்துடுவார். சரி. வாமா. வணக்கம் சார். வணக்கம். என்னம்மா, ஏதாவது இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கியா? இல்ல சார், இன்னைக்கு பாலாஜி மண்டபத்துல பாம் இருந்தது இல்லையா? ஆமா, அதான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததும் எங்க ஆளுங்க போய் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்களே. தெரியும் சார், நானும் அங்கதான் இருந்தேன். என்னம்மா சொல்ற? அந்த மண்டபத்துல எங்க ஃபேமிலி மேரேஜ் தான் நடக்கிறதா இருந்தது. என் அக்காக்கு தான் சார் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஏம்மா, ஏதாவது பிரச்சனையாம்மா? கார்ல கூட பாம் இருந்ததா எங்களுக்கு தகவல் வந்தது.
என்ன சார் சொல்றீங்க? பயப்படாதம்மா, அதையும் கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ ஏதாவது ப்ராப்ளமா? சார், பாம்பை யார் வச்சாங்கன்னு தான் கண்டுபிடிக்கணும். இதை நீ சொல்லணுமாம்மா? அதான் எங்க டியூட்டி. கண்டிப்பா குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம். சார், கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சிங்கன்னா எங்க ஃபேமிலி கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன். ஏன்னா எங்க ஃபேமிலில எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. என்ன கூட வெளியே தனியா போகாதன்னு சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு பயந்துருக்காங்க சார். சரிம்மா, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? யாரு சந்தேகப்படுறதுன்னே தெரியல சார். அதான் உங்களை பார்த்து இத பத்தின கேஸ் ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரிம்மா, வேணா ஒன்று பண்ணு. நீ பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் சொன்னதா ஃபுல் டீட்டெயிலாக எழுதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. எங்கள் ஆளுங்க கண்டிப்பாக விசாரிப்பாங்க. இதை பாருமா, உங்கள் சைட்லேயும் கோஆப்ரேட் பண்ணணும். அதை வச்சு தான் யார் பாம் வச்சாங்கன்னு எங்கள் ஆளுங்க சீக்கிரமாக கண்டுபிடிப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பயந்து போயிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் சொல்கிறேன். சரி சார், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க கோஆப்ரேட் பண்றோம். நான் கிளம்புறேன் சார். சரி, போயிட்டு வாமா. தேங்க்யூ. ஆமோகன், எப்படா இருக்க? லீனா எப்படா இருக்கா? அவ நல்லா இருக்காடா. அப்புறம் என்னடா சாப்பிட்ற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா. ஏண்டா, அதான் லீனாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லா ஆயிட்டால, அப்புறம் ஏன் டல்லா இருக்க? எனக்கு மனசு சரியில்லடா. என் மனசாச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்குது. என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியல, தூங்க முடியலடா. என்னடா சொல்கிற? மனசாட்சி அது இதுன்னு பேசுகிற? மனசாட்சிக்கு விரோதமா அப்படி என்னடா தப்பு பண்ண? டேய், நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தமே கிடையாதுடா. என்னுடைய சுயநலத்துக்காக ஒரு குடும்பத்தோட விளையாடிட்டேன். டேய், இதில் உன்னோட தப்பு என்னடா இருக்கு? நீ ஒன்றும் ஆக்சிடென்ட் பண்ணலையே. டேய், நான் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தா கூட அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டேன். நான் பண்ண காரியத்தால அந்த குடும்பமே சின்ன பணமாய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அந்த பெரியவர் வச்சிருந்த பணம் அந்த சின்ன பொண்ணு கல்யாணத்துக்காக. நான் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்தனால அந்த பொண்ணுடைய கல்யாணமே நின்று போச்சு. நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த குடும்பத்தில் 2 பொண்ணுங்களாம். அந்த பொண்ணுடைய அக்கா ஏற்கனவே புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கு. இதில் கை குழந்தை வேற. இந்த நிலைமையில் அவள் தங்கச்சிக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நான் என் பொண்ணு லீனாவை நினைச்சேனே தவிர மற்ற எதுவுமே நினைக்க முட்டான்டா. அது நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இங்கே பாரு, நடந்தது நடந்து போச்சு. நடந்த விஷயத்தை நினச்சி நீ எதுக்கு ஒன்று குழப்பிட்டு இருக்கிற? இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும் யோசி. டாக்டர் என்ன சொன்னார்? ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணதும் இன்னும் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னார். இங்கே பார், எதை பற்றியும் கவலைப்படாமல் குழந்தைய பற்றி மட்டும் திங்க் பண்ணு, புரிஞ்சுதா? சரி, அப்பாட்ட விஷயத்த சொல்லிட்டியா? இல்லைடா, வீட்டுக்கு அந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சா அவங்க சந்தோஷம் பறி போயிடண்டா. அதனால தான் நான் எதுவும் சொல்லல. சரி, 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. எனக்கும் லீனாவை பார்க்கணும் போல இருக்கு. நானும் உங்க கூட ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன். ஓகேயா? இதோ வந்துடுறேன். ஐஷு, அம்மா, சித்தப்பா வந்துட்டாங்க, வாங்க. கௌதம், சரிங்க. ஏன் உம்முன்னு இருக்கீங்க? வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. வா சாந்தி, பூஜை ரூமுக்கு வந்து குத்து விளக்கேத்து. வா.
வாமா. வா வா சாந்தி, விளக்கேத்துமா. எடுத்துக்கோங்க. குடு. இந்தாங்க சித்தி. வாங்க எல்லாரும் கீழே போலாம். நீங்க எல்லாரும் இப்படி உட்காருங்க, நான் போய் பாலும் பழமும் கொண்டு வரேன். வாமா. சித்தி, என்னம்மா? இனிமேல் நீங்க இங்க தான் இருப்பீங்களா? ஆமா, இனிமே இதான் உங்களுக்கு பெர்மனன்ட் ஹவுஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஹேவ் a call. கௌதம், எடுத்துக்கோங்க. இது சாந்தி கொடுங்க. இப்ப நீங்க எடுத்து அவருக்கு கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். மிஸ்டர் கௌதம். யா, இருக்காரு. நீங்க? நான் அவரை பார்க்கணும். இவளை சுட்டுட்டோன்னு சொன்னானுங்க. இப்போ உயிரோட வந்திருக்கா. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சித்தி, நீங்க அழகா இருக்கீங்க. என்ன கௌதம், யாருன்னு தெரியுதா? டேய், ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண? நீ பண்ணது ரொம்ப தப்புடா. அது சொல்லுடா. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாலோ?
என்ன பார்த்துட்டு அமைதியா நிக்கிற? பதில் சொல்லு. யாரா அது? இவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துட்டு அவங்களுக்கு இன்விடேஷன் வைக்கலன்னா எப்படிரா? பேச போ. ரொம்ப கோபமா வந்திருக்காங்க. வாங்க ப்ளீஸ், வாங்க வாங்க. என்ன கௌதம், என்ன பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டியா? ஹேய், என்ன பார்த்து ஷாக்கா எதுவும் பேச மாட்டேங்கிற? ஓ, கோவமா? 10 நாள் நான் எங்க காணாம போயிட்டேன்னு கோவம், அப்படிதானே? அது வேற ஒண்ணும் இல்ல கௌதம், நான் கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தேன். என்ன இவன் நம்மகிட்டே போய் சொல்றா? புரியலையே. உங்க ஹஸ்பண்ட் என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? பரவாயில்ல பரவாயில்ல கௌதம், நானே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிறேன். ஐ எம் மீரா, கௌதமோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் உங்க வீட்டுக்கு கூட வந்திருக்கேன். ஆமாமா, பாத்துருக்கேன். பை தி வே, விஷ் யூ a very very happy married life. ஆனா நான் உங்களை இதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல்ல இல்ல, பார்த்திருக்கேன். நீ பாத்திருக்க மாட்டேன். கௌதம், நீ ரொம்ப பிஸியா இருப்ப. நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். ஆக்சுவலா நான் உனக்கு ஒரு gift வாங்கி வச்சிருந்தேன். a big surprise. கொண்டு வர மறந்துட்டேன். அடுத்த தடவை வரும்போது கொடுக்குறேன். ஓகே? ஆமா, உங்க அப்பா எங்க? அவருக்கு உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். உடம்பு சரியில்லையா? ஏன், என்னாச்சு? இல்ல, அது ஒரு மைல்ட் அட்டாக். ஓ சாரி. எந்த ஹாஸ்பிட்டல்? மெஜஸ்டிக் ஹாஸ்பிட்டல். முடிஞ்சா அவரை போய் பார்க்கறேன். ஓகே சரி, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. மீரா, எங்களோட இருந்து விருந்து சாப்பிட்டு போங்க. கரெக்ட். இல்ல பரவாயில்லைங்க, வரேன். என்ன பண்ண போறானோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேளை, ஒரு பிரச்சனையும் பண்ணல. வாங்க, சீக்கிரம் வாங்க. சரி, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வாங்க போலாம். வாங்க சாப்பிடலாம். அம்மா இருங்க, நானும் வரேன். கணேசா, வாலட்சுமி, என்னங்க உங்க அண்ணன்? வாங்கண்ணே வாங்க. என்னாச்சு கணேசா? ஒன்றும் இல்லை, கல்யாண மண்டபத்துக்கு புறப்பட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். திடீர்னு சம்பந்தி வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு. அவர் இருந்த நிலைமையில மண்டபத்துக்கு வர முடியாத சூழ்நிலையில அங்கேயே வச்சு கல்யாணத்தை முடிக்க வேண்டியதா போச்சு. வேற வழி தெரியல. அங்க இருந்த பரபரப்புல அவசர அவசரமா கல்யாணத்தை முடிக்க வேண்டிய சூழ்நிலையில உங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே உங்களை வர சொல்லணும்னு எனக்கு தோணல. பரவாயில்ல கணேசா, கல்யாணத்தை நேரடியா பார்க்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம். என்ன பண்றது, உன்னுடைய சூழ்நிலை அப்படி. சரி, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? நல்லபடியா முடிஞ்சது. சாந்திக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. அண்ணி சேர்ந்து நில்லுங்க. சாந்திமா, பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. சாந்தி, அப்பா சொல்றாரு இல்லம்மா, பெரியப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. என்னால கொலைக்காரன் கால்ல எல்லாம் விழ முடியாது.